வணக்கம். ஹச்சுசாரா கிரியேஷன் இந்த சேனலில் இந்த லேயர் ஃப்ராக் அதோட ஃபுல் டீட்டெயிலான டிராஃப்டிங், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லேயர் ஃப்ராக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் டயக்ராமும் நான் அதில் வரைஞ்சிருக்கேன். இதுதான் அதுக்கான அவுட்கம். இப்படி தான் இருக்கும். மேலே பாடி பார்ட்டு, கீழே ஸ்கர்ட்டில் 2 லேயர் இருக்கிற மாதிரி லேயர்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி, ஸ்லீவில் இன்னொரு வெரைட்டி ஆஃப் பஃப் ஸ்லீவ். ஆல்ரெடி லாஸ்ட்டு ஃப்ரில் ஃப்ராக்கில் ஒன் டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இன்னொரு டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் எப்படி பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே டிராஃப்டிங் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் லைன், எல் ஷேப்பில் லைன் வரைஞ்சிக்கிட்டு தான் டிராஃப்டிங் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி 1:4 ஸ்கேல், இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணி சென்டிமீட்டர் சைடில் தான் நம்ம டிராஃப்டிங் எப்போவுமே போடுவோம். 1:4 அந்த ஸ்கேல் சைடை நம்ம யூஸ் பண்ணி டிராஃப்டிங் போடுவோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் கிட்ஸுக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 1 இயர் கிட்கான சைஸை எடுத்து தான் நான் இதில் மார்க் பண்ண போகிறேன். இதில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இது எப்படி மார்க் பண்ணோங்கிற டீட்டெயில் தெளிவாக இருக்கும். இது இருந்தாலும் நான் ஒன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேலே கொடுத்துருக்கிற நெக்கோட வித்து, ஷோல்டர் இதை மார்க் பண்ணிவிட்டு, அந்த ஷோல்டர் லைன்லேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ ஆர்ம் ஹோல் வேல்யூ அதை கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். அந்த லைனில் செஸ்ட்டோட வித்து எவ்வளவோ அந்த செஸ்ட்டு வித்தை இப்படி மார்க் பண்ணி அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த்தை மார்க் பண்ணிக்கணும். ரெண்டுத்துக்கும் காமனாக 3 இன்ச்சஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 3 இன்ச்சஸ் கொடுத்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் அந்த நெக்கு வித்து கொடுத்துருப்போம் இல்லையா, இதையும் எல் ஷேப் போட்டு அதில் என்ன டிசைன் நெக்கு வேணுமோ அந்த நெக்கை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த நெக் டிசைன்ஸ் தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது அந்த பாடி பார்ட்டோட யோக்கோட ஹைட்டு 7.5ங்கிறத மார்க் பண்ணிவிட்டு, அதுலேருந்து வேஸ்ட்டோட வித்து எவ்வளவோ அந்த வித்தையும் மார்க் பண்ணிக்கணும். இதில் வேஸ்ட் லைன் 6 இன்ச்சஸ், செஸ்ட் லைன் 6 இன்ச்சஸ், இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடணும். இது பாடியோட சைடு. கீழே பாட்டமோட ஹைட்டுங்கிறது நம்ம வேஸ்ட் லைன்லேருந்து நீ வரைக்கும் இருக்க ஹைட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல் லென்த்து அந்த ஷோல்டர் டிப்பில் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு, வேஸ்ட் லைனில் ஆல்ரெடி 2 டைம்ஸ் ஆஃப் த வேஸ்ட் 6 இன்ச்சஸ் இருக்குன்னா 12 இன்ச்சஸ் வித்தை மார்க் பண்ணிவிட்டு கீழே அதோட ஹைட்டோடு அதை கனெக்ட் பண்ணிடணும். சேம் இது ஆல்ரெடி நம்ம நார்மலாக ஒரு பாடி ஃப்ராக் எப்படி கட் பண்ணும் டிராஃப்டிங் போடுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்லீவ்லேயும் பஃப் ஸ்லீவுக்கு நம்ம இது எக்ஸஸாக இதில் ஸ்லீவோட வித்து 9 இன்ச்சஸ், ஹைட்டு 6 இன்ச்சஸ். இந்த பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது க்ளோஸ்ட் எட்ஜாக இருக்கணும். இது மேலே க்ளோஸ்டாகவும் இருக்கலாம், ஓப்பனாகவும் இருக்கலாம். இதில் இது இந்த சைடில் க்ளோஸ்ட் எட்ஜாக தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்லீவோட ஹைட் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு க்ளோஸ்ட் எட்ஜாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்லீவோட ஹைட்டை 6 இன்ச்சஸை மேலே மார்க் பண்ணிவிட்டு, க்ளோஸ்ட் எட்ஜில் மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். கேப் ஹைட்டுக்கான ஃபார்முலா எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் கேப் ஹைட் 1.5 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடில் இந்த 1.5 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் லைனில் அதுலேருந்து நம்ம இந்த ஷோல்டரோட டிப்பில் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த லைன் வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங்கான லைன் போட்டு ஜாயின் பண்ணிடணும். அதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணோங்கிறதும் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம அதோட லென்த் அண்ட் வித்து நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கோம், ஏன்னா பஃப் ஸ்லீப் பண்ணுறதுனால. இப்போது இந்த கீழே பாட்டம் லைனில் நமக்கு லேயர்ஸ் எத்தனை வேணுமோ அந்த லேயர்ஸை பொறுத்து நம்ம அதுக்கு மேலே இப்போ இந்த ஃப்ராக் பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் லேயர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த வேஸ்ட் லைன்லேருந்து கீழே ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்கோ அதில் டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். ஏன்னா 2 லேயர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இதை டிவைட் பை 2 போட்டோம். 15.5ங்கிறது தான் வேஸ்ட் லைன்லேருந்து ஃபுல் ஹைட்டு நீ ஹைட்டு. இது நமக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ 3 லேயர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 3ஆல் டோட்டல் ஹைட்டை 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸஸாக நம்ம இப்போ 2 தான் கொடுக்க போகிறோம், 2 லேயர்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ 15.5 அப்படிங்கிறத 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.775ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த 7.75ல் இங்கே மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணி அடித்து மடிக்கிறதுக்கு, கீழே வந்து நமக்கு ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுக்குலாம் 1 இன்ச், அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுங்கிறதுனால 1 இன்ச்சை ஆட் பண்ணிவிட்டு 8.75, அது ரவுண்டாக 9 இன்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவோ கீழே இருக்கிறது ஹைட்டாகவோ இருக்கணும் அப்படிங்கிறதுனால மேலே 7 இன்ச்சஸும் கீழே வந்து 9 இன்ச்சஸும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பேப்பரில் சேம் இதில் டிராஃப்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். 4 ஃபோல்ட் பண்ணணும், லென்த் வைஸ் ஒன்ஸ், வித் வைஸ் ஒன்ஸ், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம டிராஃப்டிங் வந்து சென்டிமீட்டர் சைடில் போட்டிருப்போம். இப்போ இந்த பேப்பர் கட் வந்து இன்ச்சஸ் சைடில் போடுவோம். இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் பற்றின டீட்டெயிலு எல்லாமே வந்து வீடியோவில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். சேம் வேல்யூஸ், நெக் வித்து, ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோலு, செஸ்ட்டு வித்து, இது எல்லாமே வந்து சேம் எப்படி டிராஃப்டிங்கில் போட்டோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி எல்லாத்தையும் இந்த பேப்பர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் சைஸ் வந்து உங்களுக்கு டிராஃப்டிங்கில் சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுறோம், இதில் இன்ச்சஸில் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் சின்னதாகவும் இதில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாட்டம் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பாடி பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக் வித்து சேமாக கொடுத்துருக்கிறதுனால, ஃப்ரண்ட் அண்ட் நெக் ரெண்டுத்தையும் சேமாக கொடுத்துருக்கிறதுனால ஆர்ம் ஹோலை கட் பண்ணிவிட்டு 2 நெக்கையும் ஒன்றா கட் பண்ணிடலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃப்ரண்ட்டில் லோவாகவும் பேக்கில் ஹையாகவும் அப்படி இருந்ததுன்னா எது லோ வேல்யூவோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டீப்பான இருக்கிற வேல்யூ இருக்கிற நெக்கை வந்து கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணி ரிமைன் இருக்கிற இந்த பேப்பரில் ஸ்லீவோ அந்த லேயருக்கான கிளாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட் அண்ட் ஸ்லீவோட வித்தை மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு கேப்போட ஹைட்டை மார்க் பண்ணி அந்த ஸ்லாண்டிங் லைனில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதில் வந்து இந்த மாதிரி கர்வாக எஸ்ஸோட ஷேப்பில் நம்ம கர்வ் வரைஞ்சிடணும். இதை இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்திருக்கோம். எக்ஸஸாக நான் ஒரு 2 இன்ச்சஸ் கிட்டத்தட்ட எக்ஸஸ். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரில் வந்து நம்ம மேலே ஃப்ரில் கீழே ஃப்ரில் கொடுத்துட்டு அந்த பாட்டமில் ஒரு டிசைன் மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிளாத் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த 2 இன்ச்சஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் அதோட எண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப்பும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்கிற கிளாத்தில் கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதோட வித் எப்படின்னா சேம் வேஸ்ட் லைனோட 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம், அதை விட கூடவே எடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளேர் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட லென்த்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வித் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண ஹைட்டு வந்து மார்க் பண்ண மாதிரி ஹைட் வந்து 9 இன்ச்சஸ் ஒன்று, 7 இன்ச்சஸ் ஒன்று, அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேப்பர் கட்ஸ் எல்லாமே வந்து கிளாத்தில் வந்து வச்சு நம்ம சேம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி பார்ட், கீழே ஸ்கர்ட்டு, ஸ்லீவோட எண்டில் அட்டாச் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப்பு, 2 லேயர்ஸு, அந்த ஸ்லீவோட அட்டாச் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் இந்த பஃப் ஸ்லீவ் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த பஃப் ஸ்லீவில் நம்ம கீழே பாட்டம்லேயும் சென்டர் பாயிண்ட்டு, மேலே டாப்லேயும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி நாச் பண்ணி வச்சுக்கணும். கீழே வந்து எவ்வளோ இருக்கோ அதோட மிட் பாயிண்ட், மேலேயும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை நம்ம நாச் பண்ணிட்டோன்னா சென்டர் லைன் கிடச்சிரும். இந்த கீழே இருக்கிற சென்டர் மார்க்கும் மேலே இருக்கிற சென்டர் மார்க்லேயும் அந்த சென்டர் மார்க்கை ஃபேஸ் பண்ண மாதிரி 2 ஃபோல்டும், இந்த பக்கத்துலேருந்து சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி 2 ஃபோல்டும் கொடுத்து நம்ம பாட்டம் லைன்லேயும் ஸ்டிச் பண்ணிடணும். கீழேயும் அதே மாதிரி டாப்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் இதில் காமிக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணி இந்த சைட்லேருந்து 2 ஃப்ளீட்டும், இந்த பக்கத்து அந்த லைனுக்கு இந்த சைட்லேருந்து 2 ஃப்ளீட்டும் அதை ஃபேஸ் பண்ண மாதிரியே வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சேம் இதே ப்ரொசீஜரில் மேலே வந்து நம்ம இந்த நாச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணி 2 சைட்லேருந்தும் ஃபேஸ் பண்ணி 2 ஸ்டிச் போட்டோன்னா அதோட பஃப் வந்து மேலே ஷோல்டர் லைனில் 2 பஃப்பும், கீழே வந்து பாட்டம் அந்த ஸ்லீவோட எண்டில் ஒரு 2 பஃப்பும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு லுக் இருக்கும். அந்த ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு அதோட ராங் சைடில் இந்த ஸ்ட்ரிப்பை இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா
அழகாக உங்களுக்கு ஒரு பார்டர் லைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணிங்கன்னா பார்டர் கொடுத்த மாதிரி எஃபெக்டில் இருக்கும் அந்த பஃப் ஸ்லீவ். ஆல்ரெடி ஃப்ரில் ஃப்ராக்கில் ஒன் டைப் ஆஃப் பஃப் வந்து பார்த்தோம், பஃப் ஸ்லீவு. இதில் வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் பஃப் ஸ்லீவ். இந்த மாதிரி கீழே பார்டர் கொடுக்குத அழகாக வந்து உங்களுக்கு பார்டர் மேக் பண்ண மாதிரி அந்த ஸ்லீவோட எண்ட்லேயும் ஷோல்டர் லைன்லேயும் அழகாக பஃப் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ராங் சைடில் வந்து அந்த கிளாத்தோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டான பிரிண்ட்டு, இந்த மாதிரி பிரிண்ட் இருந்ததுன்னா அது கரெக்டான நேராக ஃப்ரண்ட் சைடில் வரும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அதோட 2 எண்டையும் வந்து நம்ம பார்டருக்கு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ அதோட லுக் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 2 பஃப் ஸ்லீவோட ரெடி. இப்போ வந்து பாடி பார்ட்டை ஃபஸ்ட்டு மேலே பாடி பார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கர்ட் காட் போகலாம். நெக்லைனில் இந்த மாதிரி ஒரு கலர் வெரைட்டிக்கு நம்ம வந்து க்ராஸ் பீஸ், அந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு க்ராஸ் நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கிற மாதிரி க்ராஸ் பீஸை எடுத்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது இந்த கலர் வந்து வெளியில் தெரியணும் நமக்கு, அப்படியே உங்களுக்கு பைப்பிங் கொடுத்த மாதிரி. ஸோ பாடி பார்ட்டை பேக் சைடில் திருப்பி அதோட ராங் சைடில் இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சு அந்த நெக்லைனில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக் சைடில் வந்து நீங்கள் ஊக்கு இல்லை ப்ரெஸ் பட்டன் ஏதாவது அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஒரு கட் கொடுத்து அந்த இடத்துல க்ராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த கர்வ் பார்ட்டில் அப்படியே இந்த க்ராஸ் பீஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அந்த 2 ரா எட்ஜஸும் மீட் பண்ணுற இடத்துல ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் பேக் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே குட்டி குட்டியாக வீ கட் கொடுத்துக்கணும். இப்போ இது வந்து ராங் சைடில் தான் இருக்குது. இது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைடில் திருப்பிட்டு அந்த எட்ஜு இருக்குது இல்லையா, அந்த க்ராஸ் பீஸோட எட்ஜு, அந்த எட்ஜில் அழகாக வந்து ஃப்ரண்ட் சைடில் திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பைப்பிங் கொடுத்த மாதிரி நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறமா அந்த பாடி பார்ட்டோட நம்ம ஆல்ரெடி வந்து பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோலோட கீழே பாட்டமோட எண்டு, இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட எண்டு இருக்கு இல்லையா, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி சீல் பண்ணிவிட்டு இந்த பஃப் ஸ்லீவ் அந்த கீழே லேயர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த லேயர்ஸோட பாட்டமை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். கீழே இருக்கிறது ஆல்ரெடி வந்து அந்த செல்வெட்ஜ் அப்படிங்கிறதுனால அது வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து கேதரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லாங் ஸ்டிச்சாக வச்சுட்டு அதோட இந்த லேயர்ஸோட அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அதில் அந்த எண்டில் அட்டாச் பண்ணக்கூடிய எண்டில் லாங் ஸ்டிச் போட்டு ஒரு த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் புல் பண்ணி இழுத்தோன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரில்ஸ் வந்து கிடைக்கும். அது இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பார்ட்டில் நம்ம லேயர்ஸ் அட்டாச் பண்ணிட்டு தான் பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணணும். இந்த கீழே இருக்கிற ஸ்கர்ட் மேலே ஃபஸ்ட்டு லேயரை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த செகண்ட் லேயரையும் கேதர் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி இதோட ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு லேயர் இப்படி தூக்குச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரா எட்ஜஸ்லாம் விசிபிளாக தெரியும். அதனால் ரா எட்ஜஸ் இல்லாமல் அந்த இடத்த நம்ம அந்த ரா எட்ஜஸ் இல்லாமல் டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த செகண்ட் லேயர்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி லாங் ஸ்டிச் வச்சு போட்டுட்டு ஒரு த்ரெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த கேதர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இது லேயர்ஸ் வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஸ்கர்ட்டில் அட்டாச் பண்ணாமல் அதே லேயர்ஸை வந்து ஒரு லேயரோட இன்னொரு லேயர் அட்டாச் பண்ணுற மாதிரியும் நிறைய வெரைட்டிஸும் லேயர் ஃப்ராக்கில் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் லேயர் ஃப்ராக். கீழே ஒரு ஸ்கர்ட் பார்ட்டில் லேயர்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரியான வெரைட்டி இது. இந்த மாதிரி இந்த செகண்ட் லேயரோட அந்த அட்டாச் பண்ணக்கூடிய எண்டில் லாங் ஸ்டிச் போட்டு அதோட ஒரு எண்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு புல் பண்ணி இழுத்தோன்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ரில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட் லேயருக்கு உள்ளரை தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதுக்குள்ளரை இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைனில் அட்டாச் பண்ணிக்கணும் இந்த லேயரை. இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 லேயர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை அப்படியே பாடி பார்ட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயும்
அதே மாதிரி பேக் சைடில் இந்த இன்னொரு பேக் சைடில் உங்களுக்கு ஃப்ரில் வேணும்னாலும் சேம் ப்ரொசீஜரில் இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்கர்ட் பார்ட்டில் 2 லேயர்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணி சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து சைட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயர்ஸ் வந்து நம்மளோட விஷுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை லேயர்ஸ் 5 லேயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மினியேச்சர் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி பஃப் ஸ்லீவில் அதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அதோட எண்டில் வந்து அழகாக உங்களுக்கு வந்து ஒரு குட்டி பார்டர் வச்ச மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரியான பேசிக் டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.